கண்கூடாக நான் பார்க்கிறேன். இந்த அநியாயங்களை, இந்த அக்கிரமங்களை கண்கூடாக பார்க்கிறேன். கண்கூடாக பார்க்கிறேன். சொல்வதற்கு மிகப்பெரிய வேதனையும் அழுகையுமாக இருக்கிறது. ஒரு பையன், என்னுடைய சொந்த அனுபவத்தில் இதை சொல்றேன். நான் பார்க்கிறேன், ஒரு வாழ வேண்டிய வயதில், அதாவது வாழ வேண்டிய வயது அல்லாஹ்க்கு தெரியும் எந்த வயசுன்னு, 45 வயது இருக்கும் அவருக்கு. அந்த மனிதர் இறந்துட்டார். அந்த மனிதன் இறந்துட்டார். அந்த மனிதன் இறந்து விட்டார். அவருடைய மகன் சமூக வலைதள பக்கங்களில் ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஒரு ஆளு, ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஒருத்தர். அவனுடைய தந்தை இறந்து விட்டார். இறந்து விட்ட அந்த வீட்டில் நான் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறேன். இவ்வளவு வயசுல இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறேன். பிள்ளைகள் இருக்கிறது, பெண் பிள்ளை இருக்கிறது, திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும், இவ்வளவு வேலைகள் இருக்குது. நான் உலக ரீதியா யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறேன். அந்த இடத்தில் தந்தையின் தலைமாட்டில் நின்று கொண்டு அந்த மொபைல் போனை வைத்துக் கொண்டு இவன் நோண்டி கொண்டிருக்கிறான். யாருக்கோ மெசேஜ் அனுப்பி கொண்டு எதையோ பேசிக் கொண்டிருக்கிறான். இது எப்படிப்பட்ட பைத்தியத்தனத்தை உருவாக்கி வைக்கும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்த ரஜுலுன் இன்கத அன்ஹு அமலுஹு இல்லா ஸலாஸ். ஒரு மனிதன் இறந்து விட்டால் எல்லாம் உனக்கு தொடர்பு அறுந்து போகும். மூன்றை தவிர, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, உங்களுக்காக பிரார்த்தனை செய்யும் ஒரு சாலிஹான பிள்ளை என்று உங்கள் பிள்ளை உங்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு கூட இருக்க மாட்டான். அவனுக்கு இந்த மொபைல் போனை வாங்கி கொடுத்தான்.